Hi guys, welcome to the channel. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 50 SQL questions to master all the concepts. ஸோ அந்த சீரீஸில் நம்ம இப்போ பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மோர் ரிலேட்டட் டு ஜாயின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் இந்த 50 கொஸ்டின் SQL கொஸ்டின் சீரீஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா நீங்கள் எஸ்கியூஎல்ல நீங்கள் இன்டர்வியூவில் என்ன கொஸ்டின் கொடுத்தாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச டாப்பிக்கில் ஒரு டாப்பிக்லேயும் ஒரு 10 கொஸ்டின் எடுத்து ஸோ நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்ட் 2 வீடியோ. இப்போ நீங்கள் வந்து பார்ட் 1 வீடியோ வேணா நான் அந்த சீரீஸோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் பிங் பண்ணுறேன். நீங்கள் போய் அதை பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு வாங்க. அப்புறம் இந்த பார்ட் 2 வீடியோ பார்ப்போம். ஸோ இப்போ அந்த 50 கொஸ்டினையும் சால்வ் பண்ணீங்கன்னா யூ வில் பி பிகம் அ மாஸ்டர் இன் ஆல் தி கான்செப்ட்ஸ் இன் எஸ்கியூஎல். ஸோ அதுதான் இந்த கான்செப்ட், அதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்க்க போகிற டாபிக் வந்து ஜாயின்ஸ். ஸோ இப்போ ஜாயின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஆல்ரெடி நான் ஒரு 10 கொஸ்டின் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஒரு கொஸ்டினுக்கும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கொரி எழுதுங்க. ஸோ யா, இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த டாப்பிக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்ரெடி இப்போ பார்ட் 1 வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி நான் ஆல்ரெடி டேபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற டூல் வந்து ஆன்லைன் எஸ்கியூஎல் டூல். இந்த டூலில் தான் நான் ஆல்ரெடி 4 டேபிள்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் ஸ்ப்ரெட்ஷீட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி 4 டேபிள்ஸ் இருக்குது. எம்ப்ளாயி டேபிள், டிபார்ட்மெண்ட் டேபிள், சேல்ஸ் டீம், சேல்ஸ் டேபிள் அண்ட் வந்து ப்ராடக்ட் டேபிள். ஓகேங்களா. இந்த டேட்டாவை ஆல்ரெடி நான் வந்து இங்கே ஆன்லைன் எஸ்கியூஎல் டுட்டோரியல் ஆன்லைன் டூலில் நான் கொரி கிரியேட் பண்ணிவிட்டு டேபிள் கிரியேட் பண்ணிட்டு நான் கொரியை ரன் பண்ணி நான் டேட்டாவை இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த கொரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிரியேட் பண்ணுறக்கும் இன்சர்ட் பண்ணுறதுக்கு வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் செக் பண்ணுங்கள். நான் கொரி மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த கொரி யூஸ் பண்ணி நீங்கள் இங்கே டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, எஸ்கியூஎல் ஜாயின்ஸில் நம்ம பார்க்க போகிற ஜாயின்ஸ் டாப்பிக்கில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து கெட் எம்ப்ளாயி நேம் அலாங் வித் டிபார்ட்மெண்ட் நேம். ஸோ எம்ப்ளாயி டேபிள் இருக்குது, ஸோ டிபார்ட்மெண்ட் டேபிள் இருக்குது. ஸோ இப்போ வந்து நமக்கு டிபார்ட்மெண்ட் நேமும் வேணும் எம்ப்ளாயி டேபிளில். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி டேபிள் கொடுத்துட்டு ரன் பண்ணுறீங்க. இப்போ வந்து நமக்கு எம்ப்ளாயி டேபிளில் டிபார்ட்மெண்ட் ஐடி மட்டும்தான் இருக்குது. நமக்கு என்ன வேணும், டிபார்ட்மெண்ட் நேம். டிபார்ட்மெண்ட் நேம் எங்கே இருக்குது, இன்னொரு டேபிளில் இருக்குது. ஸோ அப்போ ஜாயின் பண்ணால் நம்மளால் டிபார்ட்மெண்ட் நேம் கிடச்சிருமா. ஸோ அப்போ வந்து இதை வந்து டேபிளில் வந்து எம்ப்ளாயி டேபிளில் ஈன்னு மெசிஃபை பண்ணுறோம். என்ன யூஸ் பண்ண போகிறோம், இன்னர் ஜாயின். நமக்கு வந்து மேட்சான ரெக்கார்ட் மட்டும்தான் வேணும், மேட்ச் இல்லாத ரெக்கார்டு வேண்டியதில்லை. ஸோ அப்போ வந்து டிபார்ட்மெண்ட் டேபிள் ஸோ டீனு ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறோம். ஆன் என்ன கண்டிஷனை பொறுத்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து டிபார்ட்மெண்ட்டில் எம்ப்ளாயி டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி ஈக்குவல் டு டிபார்ட்மெண்ட் ஐடியா. இப்போ அந்த கண்டிஷன் மேட்ச் ஆகிற ரெக்கார்ட்ஸ் எல்லாம் மெர்ஜ் பண்ணி கொடுத்துருமா. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டிபார்ட்மெண்ட் நேமும் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ எந்தெந்த இந்த எம்ப்ளாயி டேபிளில் டிபார்ட்மெண்ட் ஐடி இருந்ததுன்னா அந்த மேட்ச் பண்ணுற ரெக்கார்டை எடுத்து நமக்கு டிபார்ட்மெண்ட் நேபிள் கொடுத்துரும். டிபார்ட்மெண்ட் நேம் கிடச்சிருச்சு. ஸோ அதுதான் நமக்கு இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டினை. இப்போ வந்து ரெண்டாவது கொஸ்டின் என்ன, fetch all the employee even they do not belong to department. ஸோ இப்போ என்ன இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணோம். இன்னர் ஜாயின் என்னன்னா இப்போ வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி ஸ்பெசிஃபை பண்ணிக்கிற ரெக்கார்ட் மட்டும்தான் கிடைக்கும். இப்போ என்ன சொல்றாங்க, ஸ்பெசிஃபை பண்ணாத ரெக்கார்டையும் ஷோ பண்ணணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், இன்னர் ஜாயினுக்கு பதிலாக இதே சிண்டெக்ஸ் தான், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி டேபிள் இருக்கிற எல்லா ரெக்கார்டு வேணும். ஸோ அன்மேட்ச் ரெக்கார்ட் பிளஸ் நல் வேல்யூஸ் வேணும்னா நமக்கு என்ன பண்ணணும், இப்போ வந்து லெஃப்ட் டேபிள் எல்லா எம்ப்ளாயி வேணுமா, அப்போ லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்ணலாம். அப்போ லெஃப்ட் ஜாயின், அப்போ அந்த எம்ப்ளாயி டேபிள் இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸும் ஷோ பண்ணும். ஸோ இப்போ மேட்ச் ஆச்சுன்னா அந்த ரெக்கார்ட்ஸ் ஜாயின் பண்ணி டிபார்ட்மெண்ட் நேம் சொல்லும், இல்லை அப்படின்னா நல்னு காட்டும். ஸோ அப்போ வந்து லெஃப்ட் ஜாயின் டிபார்ட்மெண்ட் ஆன் சேம் கண்டிஷன், எம்ப்ளாயி டேபிளில் டிபார்ட்மெண்ட் நேம் ஈக்குவலாகவும் டிபார்ட்மெண்ட் ஐடி ஈக்குவலாக இருந்தால் ஜாயின் பண்ணி டீட்டெயில் கொடுங்க. ஸோ இப்போ கொரியை பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு இப்போ வந்து எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் ஐடி இல்லைனாலும் நமக்கு ரெக்கார்ட் கிடச்சிருச்சா. ஸோ அதுதான் ரெண்டாவது கொஸ்டின். ஸோ சால்வ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ டிபார்ட்மெண்ட் ஐடி ஈவன் தே டோன்ட் பிலாங் டு எனி டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா, நமக்கு இப்போ டிபார்ட்மெண்ட் ஐடி இல்லைனாலும் நமக்கு டேட்டா கிடச்சிருச்சா. ஸோ அதுதான் நம்ம சால்வ் பண்ணிட்டோம் ரெண்டாவது கொஸ்டினை. ஸோ இப்போ வந்து மூணாவது கொஸ்டினை, ஃபைண்ட் த டிபார்ட்மெண்ட் வித் நோ எம்ப்ளாயி.
ஃபைண்ட் த டிபார்ட்மெண்ட் வித் நோ எம்ப்ளாயி, எந்த டிபார்ட்மெண்ட்ல ஒரு எம்ப்ளாயி கூட இல்லை அப்படிங்கிறதான் ஃபைண்ட் பண்ணும். ஸோ இப்போ வந்து டிபார்ட்மெண்ட் டேபிள் இருக்குமா? ஸோ இப்போ டிபார்ட்மெண்ட் டேபிளில் எந்த டிபார்ட்மெண்ட்ல ஒரு எம்ப்ளாயி கூட இல்லை அப்படின்னு பார்க்கணும். எதை கம்பேர் பண்ணணும்? டிபார்ட்மெண்ட்டும் எம்ப்ளாயி டேபிள் பண்ணுமா? ஸோ அப்போ வந்து டிபார்ட்மெண்ட் டேபிள் டி. நமக்கு வந்து டிபார்ட்மெண்ட் டேபிள்ல இல்லை எம்ப்ளாயி இல்லைனாலும் வேணும். அப்போ என்ன பண்ணலாம்? லெஃப்ட் ஜாயின் பண்ணிட்டு எம்ப்ளாயி ஐடியில் நல் இருக்கிற வேல்யூ ஃபில்டர் பண்ணால் நமக்கு தேவையான அவுட்புட் கிடைச்சிருமா? அப்போ என்ன பண்ணணும்? லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்ணுமா? டிபார்ட்மெண்ட்ல எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வேணும், கரெக்டா? இப்போ லெஃப்ட் ஜாயின். ஸோ லெஃப்ட் ஜாயின் எம்ப்ளாயி டேபிள் இ ஆன் வாட் கண்டிஷன்? இப்போ வந்து என்னது? டிபார்ட்மெண்ட் டேபிள் டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி ஈக்குவல் டு எம்ப்ளாயி டேபிள் டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி. ஸோ இப்போ மேட்ச் ஆகிற ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருமா? இப்போ என்ன கேட்குறாங்க? எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு எம்ப்ளாயி கூட இல்லைன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஐடி நல்லா இருக்கிற ரெக்கார்ட்ஸில் ஃபில்டர் பண்ணால், இந்த ரெக்கார்டை இப்போ ஃபில்டர் பண்ணால், எம்ப்ளாயி ஐடி நல்லா இருக்கிற ரெக்கார்ட்ஸை ஃபில்டர் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிரும்? நமக்கு வந்து யார் யார் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எம்ப்ளாயி இல்லைன்னு தெரிஞ்சிருமா? ஸோ அப்போ ஈஸ் நல். இப்போ கொரி ரன் பண்ணுறீங்க. இப்போ கொரி ரன் பண்ணால் நமக்கு அவுட்புட் கிடச்சிச்சா? மார்க்கெட்டிங் டீமில் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு எம்ப்ளாயியோட இல்லை. ஓகேவா? நமக்கு ஃபைன் பண்ணிட்டோமா? ஃபைன் த டிபார்ட்மெண்ட் வித் நோ எம்ப்ளாயி. ஸோ அப்போ வந்து நமக்கு மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு எம்ப்ளாயியோட இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஸோ த டிபார்ட்மெண்ட் நேம் அலாங் வித் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி இன் ஈச் டிபார்ட்மெண்ட். ஓகே, இப்போ வந்து ஒரு எம்ப்ளாயிக்கும் டிபார்ட்மெண்ட் நேம் சொல்லணும். டிபார்ட்மெண்ட்ல ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் எத்தனை எம்ப்ளாயி இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் ரெக்யர்மெண்ட். ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் எத்தனை எம்ப்ளாயி இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணுமா? ஸோ அதே மாதிரி இன்க்ளூடிங் என்ன சொல்லிட்டாங்க? 0 டிபார்ட்மெண்ட். அப்போ இதே ஜாயின் யூஸ் பண்ணலாமா? ஸோ இதே லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்ணிட்டு இப்போ வேர் ஃபில்டர் கண்டிஷனுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? குரூப் பை பண்ணலாம். எதை பொறுத்து? இப்போ நம்ம வந்து எதை பொறுத்து? ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் கேட்டிருக்காங்களா? அப்போ டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து குரூப் பண்ணலாமா? டிபார்ட்மெண்ட் ஐடியை பொறுத்து குரூப் பண்றோம், கரெக்டா? ஸோ இப்போ இப்போ என்ன பண்ணணும்? நமக்கு என்ன வேணும்? டிபார்ட்மெண்ட் நேம் வேணும். ஓகே, அப்போ நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் நேமை பொறுத்தே நம்ம குரூப் பண்ணிக்கலாம் ஐடி பொறுத்த வரைக்கும். சரி, ஓகேவா? ஸோ டிபார்ட்மெண்ட் ஐடி கொடுத்துட்டோம், சாரி நேம் கொடுத்துட்டோம். இப்போ கவுண்ட் பண்ணணும். ஒரு டிபார்ட்மெண்ட்லையும் குரூப் பண்ண டேட்டாவில் எத்தனை எம்ப்ளாயி இருக்காங்கன்னு ஃபைண்ட் பண்ணணுமா? ஸோ அப்போ எம்ப்ளாயி ஐடி கொடுத்துட்டா நமக்கு கவுண்ட் ஆயிருமா? ஸோ இப்போ வந்து இன்ஜினியரிங் டீமில் 3, ஃபினான்ஸில் 2, மார்க்கெட்டிங்கில் 0, சேல்ஸில் 2. ஸோ இப்போ என்ன ரெக்குயர்மெண்ட்டு? இன்க்ளூடிங் 0 ரெக்கார்ட்ஸும் ஷோ பண்ணும். அது வந்து நம்ம மார்க்கெட்டிங்கில் 0 நம்ம ஷோ பண்ணிட்டோம். இப்போ வந்து என்ன? இப்போ அடிஷனலாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ வந்து 0 ரெக்கார்ட்ஸ் தேவையில்லை, இன்க்ளூடிங் வேண்டியதில்லை, 0 இல்லை அப்படின்னா நம்ம இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணால் மேட்சிங் அண்ட் ரெக்கார்ட் மட்டும் வந்துருமா? அப்போ வந்து மார்க்கெட்டிங் வராதா? ஸோ அது மாதிரி நம்ம இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆஃப் list the employees with their manager name. ஸோ இப்போ எம்ப்ளாயி டேபிளில் மேனேஜர் நேமையும் ஷோ பண்ணணும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து எம்ப்ளாயி டேபிளில் லோட் பண்ணுவோம். ஃப்ரம் எம்ப்ளாயி டேபிள் இப்போ கொரி ரன் பண்ணுறோம். ஸோ இப்போ என்னன்னா, இப்போ மேனேஜர் ஐடி தான் இருக்கு, மேனேஜர் நேம் வேணும். இப்போ மேனேஜரும் ஒன் ஆஃப் தி எம்ப்ளாயி தானே. ஸோ இப்போ வந்து அருண் மேனேஜர் 101ங்கிறது எம்ப்ளாயி அருண். ஸோ அவருடைய நேம் தான் கேட்குறாங்க, மேனேஜர் நேம் தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணலாம்? செல்ஃப் ஜாயின் யூஸ் பண்ணலாமா? அதே டேபிளில் ஜாயின் பண்ணுறோம், அதுக்கு பேர் செல்ஃப் ஜாயின். இப்போ வந்து இதில் என்ன ரெக்குயர்மெண்ட்னா, நல்ல இருக்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் ஷோ பண்ண தேவையில்லை. அப்போ இப்போ என்ன இன்னர், இப்போ நல்ல இருக்கிற ரெக்கார்ட்ஸ் ஷோ பண்ணணும்னா லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்ணணும். நமக்கு அது தேவையில்லையில. அப்போ வந்து யார் மேனேஜர் ஐடி இருக்குதோ அந்த ரெக்கார்டு மட்டும் ஷோ பண்ணுங்க. அப்போ மேனேஜர் ஐடி சரி மேனேஜர் இதே டேபிளோட தான் ஜாயின் பண்ணணும். ஸோ அப்போ எம்ப்ளாயி டேபிள் மேனேஜர். இப்போ என்ன பண்ணணும்? ஆன் எந்த கண்டிஷன் பொறுத்து பண்ணணும்? எம்ப்ளாயி டேபிளில் மேனேஜர் ஐடியும், இதே மேனேஜர் டேபிளில் என்ன எடுக்கணும்? இப்போ ஏன்னா எம்ப்ளாயி டேபிள் தான் மேனேஜர் டேபிள், அதனால எம் கொடுத்துட்டேன். மேனேஜர் டேபிளில் எம்ப்ளாயி ஐடி எடுக்கணும், கரெக்டா? ஸோ இப்போ கொடுத்து கொரி ரன் பண்ணீங்கன்னா இப்போ பிரியாவுடைய மேனேஜர் 101, அவருடைய நேம் என்ன? அருண். நமக்கு தேவையான அவுட்புட் கிடைச்சிருச்சா? ஸோ விக்ரம் அவருடைய மேனேஜர் 101, அவருடைய நேம் வந்து மேனேஜர். இப்போ வந்து சிம்பிளாக உங்களுக்கு வியூ பண்ணான்னு எம்ப்ளாயி டேபிளில் எல்லா ரெக்கார்டும், மேனேஜர் டேபிளில் மேனேஜர் நேம் மட்டும் இருந்தால் போதுமா? இப்போ மேனேஜர் நேம் யாரு? இங்கே எம்ப்ளாயி நேம், கரெக்டா? ஸோ இப்போ கொரி ரன் பண்ணிங்கன்னா நமக்கு மேனேஜர் நேம் கிடச்சிருச்சா? கரெக்டா? ஸோ எம்ப்ளாயி நேம் இப்போ வந்து ஆஸ்
மேனேஜர் நேம் எம்என் வச்சுட்டேன். இப்போ வந்து மேனேஜர் நேம் கிடைச்சிருச்சா? ஸோ நம்ம அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன? ஃபைண்ட் த எம்ப்ளாயீஸ் ஹூ ஆர் ஆல்சோ மேனேஜர். ஓகே, இப்போ இதுல யார் மேனேஜர் மட்டும்தானே வேணும். ஸோ அப்போ வந்து இந்த கொரியில யார் யார் மேனேஜர் மட்டும்தான் நமக்கு தேவை. இப்போ மேனேஜர் டேட்டா மட்டும் ஃபில்டர் பண்ணா நமக்கு மேனேஜர் நேம் வந்துருமா? இதுல டிஸ்டிங்க்ட் வேல்யூ கொடுத்தோம்னா மேனேஜர் நேம் கிடைச்சிருமா? கரெக்டா? ஸோ மேனேஜர் நேம் மட்டும் ஃபில்டர் பண்ணிட்டோமா? ஸோ ஆஸ் பர் அவர் ரெக்யர்மெண்ட் சால்வ் பண்ணிட்டோமா? ஓகேவா? மேனேஜர் நேம் மட்டும் ஃபில்டர் பண்ணிட்டோம். அடுத்தது ஸோ எம்ப்ளாயி ஹூ ஏர்ன்ஸ் மோர் தேன் தி மேனேஜர். ஓகே, ஸோ இப்போ என்னன்னா எம்ப்ளாயி டேபிளில் யார் வந்து மேனேஜரை விட எம்ப்ளாயி சேலரி அதிகமாக வாங்குறாங்கன்னு ஃபைன் பண்ணும். ஓகேவா? இப்போ மேனேஜரை விட யார் எம்ப்ளாயி சேலரி அதிகமாக வாங்குறாங்கன்னு ஃபைன் பண்ணுமா? இப்போ எம்ப்ளாயி டேபிளில் இதே செல்ஃப் ஜாயின் பண்ணி இப்போ வந்து மேனேஜருடைய சேலரி கண்டுபிடிச்சிட்டு வேர் கண்டிஷனில் ஃபில்டர் பண்ணால் வேலை முடிஞ்சுதா? இப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து எம்ப்ளாயி டேபிள் எடுத்துக்கிறோம். இப்போ என்ன பண்ணணும்? இப்போ வந்து எல்லா ரெக்கார்டும் வேண்டியதில்லை, மேனேஜர் ஐடிக்கு ரெக்கார்டு மட்டும்தான் வேணும். கரெக்டா? ஸோ அப்போ வந்து இன்னர் ஜாயின் எம்ப்ளாயி டேபிள், ஏன்னா செல்ஃப் ஜாயின் தானே ஒரே டேபிள். ஆன் வாட் கண்டிஷனை பொறுத்து எம்ப்ளாயி டேபிளில் மேனேஜர் ஐடி ஈக்குவல் டு மேனேஜர் டேபிளில் எம்ப்ளாயி ஐடி. கரெக்டா? ஸோ இப்போ நமக்கு என்னென்ன தேவை? எம்ப்ளாயி டேபிளில் எல்லா ரெக்கார்டும், மேனேஜர் டேபிளில் சேலரி மட்டும் இருந்தா ஆஸ் மேனேஜர் சேலரியா, மேனேஜர் சேலரியா. இப்போ என்ன ரெக்குயர்மெண்ட்டு? இப்போ ஃபில்டர் பண்ணணுமா? இப்போ வந்து என்ன கண்டிஷன் எழுதணும்? இப்போ வந்து எந்த எம்ப்ளாயி மேனேஜரை விட அதிகமாக வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆஸ் பர் அவர் ரெக்குயர்மெண்ட்டில் நமக்கு ஒரு எம்ப்ளாயியோட மேனேஜரோட எம்ப்ளாயி சேலரி வாங்கலையே. ஃபார் எக்ஸாம்பிள் 102 எம்ப்ளாயி 75,000 வாங்குறாரு, மேனேஜர் வந்து 90,000 வாங்குறாங்க. அடுத்து வந்து 103 எம்ப்ளாயி இது வந்து கண்டிஷனில் ஃபெயிலியர் ஆகுமா? அடுத்த கண்டிஷன் 85 90,000 மேனேஜர் தான் அதிகமாக வாங்குறாரு, அப்போ ஃபெயிலியர். இப்போ வந்து தேர்ட் எம்ப்ளாயி 60,000 இவர் 65,000 வாங்குறாரு, மேனேஜர் அதிகமாக தான் வாங்குறாரு, அப்போ இதுவும் ஃபெயிலியர் ஆகும். இதுவும் பார்த்தீங்கன்னாலும் 68 இது 70,000. அப்போ என்னன்னா ஒரு எம்ப்ளாயியோட மேனேஜரை விட அதிகமாக வாங்கலை. அதுதான் நம்ம ஃபில்டர் பண்ணணும் இப்போ கண்டிஷன். இப்போ நம்ம ஆஸ் பர் அவர் ரெக்கார்ட் டேட்டா வந்து ஒரு எம்ப்ளாயியோட இல்லை, அதுதான் சொல்யூஷன். இப்போ என்ன பண்ணணும்? எம்ப்ளாயி டாட் சேலரி கிரேட்டர் தென் மேனேஜர் டாட் சேலரியா? கரெக்டா? ஸோ இதை கண்டிஷனா இப்போ கொரி ரன் பண்ணிங்கன்னா ஒரு ரெக்கார்டோட வராது, ஏன்னா நமக்கு ஒரு ரெக்கார்டு யாருமே இல்லை. ஸோ மேனேஜரோட அதிகமாக யாரும் சேலரி வாங்கல எம்ப்ளாயி. ஓகேவா? ஸோ நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டோமா? இப்போ நமக்கு மெயினாக வந்து ஆன்சர் அவுட்புட் இல்லை, நீங்கள் வந்து இந்த கொரி தான் பார்க்கணும். ஸோ எப்படி சால்வ் பண்ணீங்க அப்படின்ட்டு பார்க்கறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா ரிட்ரைவ் ஆல் தி சேல்ஸ் அலாங் வித் எம்ப்ளாயி நேம் அண்ட் ப்ராடக்ட் நேம். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க? சேல்ஸ் டேபிள் இருக்கிற அதில் ப்ராடக்ட் நேமும் எம்ப்ளாயி நேமும் கேட்குறாங்க, எல்லா நேம்ஸ் கேட்குறாங்க. இப்போ என்ன சேல்ஸ் டேபிள் என்ன டேட்டா இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ சேல்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சேல்ஸ் வந்து எம்ப்ளாயி ஐடி 102வும் ப்ராடக்ட் ஐடி 1ம் குவான்டிட்டி 1ம் சேல் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்க? எம்ப்ளாயி ஐடிக்கு பதிலாக எம்ப்ளாயி நேமும் ப்ராடக்ட் டேபிள் இருந்து ப்ராடக்ட் நேமும் கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணலாம்? நமக்கு இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணலாமா? மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்துருமா? ஓகேவா? கரெக்டா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து எம்ப்ளாயி டேபிளோட ஜாயின் பண்ணுறோம். ஆன் என்ன கண்டிஷன்? இப்போ சேல்ஸ் டேபிளில் எம்ப்ளாயி ஐடியா, ஸோ ஈக்குவல் டு எம்ப்ளாயி டேபிளில் சேல்ஸ் ஐடியா, சாரி எம்ப்ளாயி டேபிளில் எம்ப்ளாயி ஐடியா. இப்போ மேட்ச் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணணும்? இன்னொரு ஜாயின் பண்ணணும், ஏன்னா நமக்கு ப்ராடக்ட் நேம் தானே வேணும். அப்போ இது ப்ராடக்ட் டேபிளில் தான் இருக்குது, நமக்கு ப்ராடக்ட் ஐடி தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்? ப்ராடக்ட் டேபிளை ஜாயின் பண்ணுறோம், 3 ஜாயின் பண்ண போகிறோம், 3 டேபிளை ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அப்போ வந்து ப்ராடக்ட் டேபிள் பி. இப்போ என்ன கண்டிஷன் எழுத போகிறோம்? ஆன் இப்போ வந்து சேல்ஸ் டேபிளில் ப்ராடக்ட் ஐடியும் ஈக்குவல் டு எம்ப்ளாயி ப்ராடக்ட் டேபிளில் ப்ராடக்ட் ஐடியும். ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும்? சேல்ஸ் டேபிளில் எல்லா ரெக்கார்டும், சேல்ஸ் ஸ்டார் எல்லா ரெக்கார்டும். இப்போ எம்ப்ளாயி டேபிளில் எம்ப்ளாயி நேமும் நமக்கு என்ன வேணும்? ப்ராடக்ட் டேபிளில் ப்ராடக்ட் நேம் இருந்தால் போதுமா? கரெக்டா? ப்ராடக்ட் நேமா?
ஸோ இப்போ கொரி ரன் பண்ணுறீங்களா? இப்போ நமக்கு ஒரு ஒரு டீட்டெயிலும் வந்துருச்சா? ஸோ எம்ப்ளாயி நேம் வந்துருச்சு, ப்ராடக்ட் நேம் வந்துருச்சு. ஆஸ் பர் அவர் ரெக்யர்மெண்ட்டு நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டோமா? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான எம்ப்ளாயி நேமு, ப்ராடக்ட் நேமும் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டோம். சரி, நீங்கள் வந்து எப்படி சால்வ் பண்ணோம்? மூணு டேபிளையும் ஜாயின் பண்ணிட்டு நம்ம இது இருக்குல்ல, ஐடியை பொறுத்து நம்ம ஜாயின் பண்ணிட்டு நமக்கு தேவையான அவுட்புட் கிடச்சிருச்சு. எந்தெந்த காலம் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன? 9th question. So the employee who never made a sales. ஓகே, இப்போ சேல்ஸ் டேபிள்ல எந்த எம்ப்ளாயி ஒரு சேல்ஸ் கூட பண்ணல. ஸோ எம்ப்ளாயி டேபிள்ல இருந்து ஒரு சேல்ஸ் கூட பண்ணாத எம்ப்ளாயி வேணும். அப்போ என்ன பண்ணணும்? சேல்ஸ் டேபிளோட ஜாயின் பண்ணா தானே தெரியும். கரெக்டா? ஆன் இப்போ வந்து ஏன்னா எல்லா 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 எம்ப்ளாயும் வேணும். அப்போ தானே நமக்கு இப்போ ஏன் லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்ணுறோம்? எல்லா எம்ப்ளாயி இருந்தால் கம்பேர் பண்ணுறோம் சேல்ஸ் டீமோட ஜாயின் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணுறோம். எம்ப்ளாயி ஐடி எங்கள் சேல்ஸ் ஐடி நல்ல இருக்கிற ரெக்கார்டை ஃபில்டர் பண்ணால் அந்த எம்ப்ளாயி வந்து ஒரு சேல்ஸ் கூட பண்ணலையா? கரெக்டா? அப்போ வந்து என்ன? லெஃப்ட் ஜாயின் சேல்ஸ் டேபிளில் எஸ் ஆன் வாட் கண்டிஷன்? ஆன் எம்ப்ளாயி டாட் எம்ப்ளாயி ஐடி ஈக்குவல் டு சேல்ஸ் டேபிள் டாட் எம்ப்ளாயி ஐடியா. இப்போ கொரி ரன் பண்ணி ஜாயின் பண்றோம் ஃபர்ஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டேபிள்லையும் நமக்கு இங்கே சேல்ஸ் ஐடி நல்ல இருக்குது. அப்போ அந்த எம்ப்ளாயி ஃபில்டர் பண்ணாவே நமக்கு அந்தந்த எம்ப்ளாயரை ஒரு சேல்ஸ் கூட பண்ணலையா? அப்போ என்ன பண்ணணும்? ஃபில்டரிங்க்கு வேர் கண்டிஷன் வேர். இப்போ என்ன எதை கண்டிஷன் பொறுத்து பண்ணணும்? சேல்ஸ் டேபிளில் எம்ப்ளாயி ஐடி நல்ல இருக்கிற ரெக்கார்ட்ஸை ஃபில்டர் பண்ணால் அந்த எம்ப்ளாயி வந்து ஒரு ரெக்கார்ட் ஒரு இது கூட சேல்ஸ் கூட பண்ணலையா? கரெக்டா? சரி, இப்போ கொரி எழுதிட்டு ரன் பண்ணிட்டோம். இப்போ வந்து அருண், மீரா, ரவி வந்து ஒரு சேல்ஸ் கூட பண்ணல இது வரைக்கும். அதுதான் நமக்கு ரெக்கார்டு வந்து கிடைச்சிச்சா? நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஹூ நெவர் மேட் அ சேல்ஸ் கிடைச்சிச்சா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அருண், மீரா, ரவி வந்து ஒரு சேல்ஸ் கூட பண்ணல. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், retrieve all the sales records where the product category is electronics. இப்போ வந்து சேல்ஸ் டேபிளில் ப்ராடக்ட் கேட்டகரி எலக்ட்ரானிக்ஸ் இருக்கிற ரெக்கார்ட்ஸ் மட்டும் ஃபில் பண்ணும். இப்போ சேல்ஸ் டேபிளில் பார்ப்போம் நமக்கு என்னென்ன எல்லா வேல்யூ இருக்கான்ட்டு. இப்போ சேல்ஸ் டேபிளில் பார்த்தோம்னா நமக்கு ப்ராடக்ட் கேட்டகரி இருக்கான்னு பார்க்கணும். இல்லை, நமக்கு ப்ராடக்ட் கேட்டகரி எங்கே இருக்குது? ப்ராடக்ட் டேபிளில் தான் இருக்குது. அப்போ வந்து ஜாயின் பண்ணால் நமக்கு ப்ராடக்ட் கேட்டகரி கிடைச்சிருமா? ப்ராடக்ட் கேட்டகரி தானே நம்ம ஃபில்டர் பண்ணோம். ஆமாம், ப்ராடக்ட் கேட்டகரியை பொறுத்து நம்ம ஃபில்டர் பண்ணால் முடிஞ்சுதா? ஸோ அப்போ வந்து இன்னர் ஜாயின் எதை பொறுத்து பண்ணுறோம்? ப்ராடக்ட் டேபிள் பி ஆன் எதை பொறுத்து என்ன கண்டிஷன்? சேல்ஸ் டேபிளில் ப்ராடக்ட் ஐடி ஈக்குவல் டு ப்ராடக்ட் டேபிளில் ப்ராடக்ட் ஐடி. இப்போ கொரி ரன் பண்ணோம்னா நமக்கு ப்ராடக்ட் கேட்டகரி வந்துருச்சா? இப்போ நமக்கு இது வந்து என்ன பண்ணணும்? ஃபில்டர் பண்ணணும். எது எலக்ட்ரானிக்ஸ் இருக்கிற கேட்டகரி மட்டும் ஃபில்டர் பண்ணணும். ஃபில்டரிங் என்ன? வேர் ப்ராடக்ட் டாட் கேட்டகரி ஈக்குவல் டு நம்ம என்ன எலக்ட்ரானிக்ஸா? ELECTRONICS சிங்கிள் கொட்டேஷனா கொடுத்துட்டு ஃபில்டர் பண்ணிங்கன்னா நமக்கு தேவையான அவுட்புட் கிடச்சிருமா? ஸோ இப்போ கொரி பார்த்தீங்கன்னா இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட் மட்டும் கேட்டகரி மட்டும் அவுட்புட் கிடச்சிச்சா? ஸோ யா, ஸோ இதுதான் நம்ம ஆல் தி சேல்ஸ் ரெக்கார்டும் ரிட்ரை பண்ணிட்டோம். கரெக்டா? இப்போ நம்ம தேவையான இது வந்து அவுட்புட் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அக்ரிகேஷன் குரூப்பிங். ஸோ பார்ட் 1 வீடியோவில் நம்ம வந்து பேசிக் எஸ்கியூஎல் கொரி பார்த்தோம். ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அடுத்த வீடியோ வந்து அக்ரிகேஷன் குரூப்பிங் பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் நைஸ் டே. பை. ஹேவ் நைஸ் டே.